ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம 10 நிமிஷத்தில் 2 ப்ளவுஸ், ஆர்டினரி ப்ளவுஸு நம்ம ஈஸியாக சிம்பிளாக எப்படி நம்ம கட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறேன். அதுக்காக நான் 2 மீட்டரு கிளாத் எடுத்துருக்கிறேன். ரெண்டும் ஒரே கலர் தான். இதை நம்ம இப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். ஃபோல்டு பக்கம் என் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் வர மாதிரி நம்ம இப்போ ரெண்டையும் நம்ம ஒன்றுக்கு மேலே இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்னு நான் இதில் சொல்லி கொடுத்துருக்குறேன். பிகினர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு கீழே எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை ஒரு மாதிரி கிராஸ் ஆகிருக்கும் பாருங்கள். கீழே அந்த மாதிரி இருக்க பீஸை லைன் போட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கீழே நம்ம பேக்கில் நம்ம ஃபோல்டு பண்ணோம் பாருங்கள். அதுக்காக நான் ஒரு 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது ஆர்டினரி லைனிங் இல்லாத ப்ளவுஸ் அதனால் நம்ம 2 இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம் ஃபோல்டிங்காக. எல்லா இடமும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். 2 இன்ச்சில் லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே அளவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சுருக்கமாக இருந்தால் கொஞ்சமாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை கரெக்டாக ஆம்கோல் கழுத்தகலம் எல்லாம் கரெக்டாக ஒரே அளவாக கரெக்டாக இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம பேக் நெக்கு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். கழுத்தகலம் மார்க் பண்ணிக்கலாம். அதே ஒரு 1/4 இன்ச்சு வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஒரு 1/4 இன்ச்சு வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் அந்த ப்ளவுஸில் நம்ம இருக்குது பாருங்கள், அதை வச்சே நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணதில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஸ்ட் அளவு நம்ம மார்க் பண்ணால் அதுக்கப்புறமா தையலுக்காக அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நெக்கு நம்ம அந்த வளைவு அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஆம்கோல் நம்ம மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள், அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆம்கோல் ரவுண்டு ஒரு 8.25. நான் இதிலே 8.25 இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ அந்த ப்ளவுஸை வச்சு நம்ம அளந்தது கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமா பேக்கில் நம்ம டாட் பிடிப்போம் பாருங்கள், அது ஃபோல்டிங் பக்கத்துலேருந்து ஒரு 4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணி அதை நம்ம அப்படியே லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்துகிட்டு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு அந்த பக்கம் 1/4 இன்ச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணது எல்லாத்தையும் நம்ம அந்த மார்க்கிங்லேயே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபோல்டிங்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணோம் பாருங்கள். அதே நம்ம இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த தையலுக்காக விட்டுருக்கேன் பாருங்கள், அதுலேயே நம்ம ஒரு கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணி ஓப்பன் பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண பாருங்கள் பேக் பார்ட்டு, அதை அதுக்கு மேலே வச்சு அந்த அளவுலே நம்ம மார்க்கும் பண்ணி எடுக்கலாம். அது நம்ம எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே போல் இதே நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃப்ரண்ட் நெக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்து அது எந்த அளவில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ப்ளவுஸை வச்சு செக் பண்ணி அந்த அளவுலேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் ஒரே அளவில் தான் இருக்குது. நான் அதனால் ஒரே அளவுலேயே நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. உள் பக்கமாக திருப்பி ஷோல்டர்லேருந்து நம்ம தையலுக்கு விட்டுருக்கேன் பாருங்கள், அதை விட்டுட்டு
அந்த மெயின் டாட் வந்து எவ்வளவு நீளத்துக்கு இருக்குன்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தையலுக்குள்ளதை அப்படியே விட்டுக்கலாம். அதுக்கு கீழேருந்து எவ்வளவு நமக்கு அந்த மெயின் டாட்டு பாயிண்ட் வருதுன்னு ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீளம் எவ்வளவு இருக்குன்னு நம்ம அதையே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம மெயின் டாட்டு எந்த நீளத்தில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 3.25 இருக்குது. நான் அதுக்கப்புறமா டாட்டுக்காக 1.25 இன்ச்சு விட்டு நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டுட்டு ரைட்லேருந்து 1.25, லெஃப்ட்லேருந்து 1.25 இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ மார்க் பண்ணி பாருங்கள், அதுலேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுக்கோங்க. அதே போல் ஆம்கோல் சைடும் அந்த 2 இன்ச்சில் பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷோல்டர் வந்து நமக்கு லூஸ் ஆகும் பாருங்கள், அது நம்ம கட்டிங்கில் எப்படி சரி பண்ணலான்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி கிராஸாக இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த ஷோல்டர் லூஸ் வரதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து செகண்ட் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அந்த டாட்டையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் வந்து நம்ம குழிவாக வரைவோம் பார்த்துருங்க, அது வந்து இந்த மாதிரி நீங்கள் குளித்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு கேப் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சு நம்ம எல்லாத்தையும் இப்போ நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஷோல்டர் லூஸ் வராது இருக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நான் கிராஸாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு அந்த பக்கம் 2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டு எடுத்துருக்கிறேன். லைன் போட்டதெல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம ஸ்லீவை நம்ம கட் பண்ணலாம். அதுக்காக இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ஹெம்மிங்க்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதை நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் ஸ்லீவ் எடுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுக்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆம்கோல் கேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லீவ் நீளம் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. மேலே வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு அதையும் நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லீவ் ஒன்றை நம்ம மார்க் பண்ணிடுவோம் பாருங்கள், அதுலேருந்து இந்த மாதிரி கிராஸாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஆம்கோல் வந்து நமக்கு 8.25 இருந்து பாருங்கள் வளைவு, அதே மாதிரி இந்த வளைவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிவிட்டு வளைவு வரைஞ்சிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்லீவு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நமக்கு வந்து பெல்ட் பட்டி நம்ம கட் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் பெல்ட் பட்டி இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ எவ்வளோ நீங்கள் தையலில் ஸ்டிச் பண்ணுவீங்களோ விட்டு அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி இந்த மாதிரி பெல்ட் பட்டியை நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பெல்ட் பட்டியை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா நிறைய துணி இருக்கனால நான் இன்னும் 2 இதுலேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
பாருங்கள் இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். 10 நிமிஷத்தில் 2 ப்ளவுஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் சூப்பராக சிம்பிளாக. இதே மாதிரி நீங்களாம் கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடிய ஒவ்வொரு லைக்கும் என்ன நிறைய பேர்ட்ட கொண்டு சேர்க்க, அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள்.